ஷிம்ஜிதா அந்த வீடியோவை அழித்துவிட்டு இரண்டாவதாக இன்னொரு வீடியோ போட்டார். ஆனால் கேரளாவின் பல யூடியூபர்கள், இன்ஃபுளுசர்கள், வழக்கறிஞர்கள் என பலரும் களத்தில் இறங்கி அந்த வீடியோவில் தீபக்கின் தவறு எதுவும் இல்லை, ஷிம்ஜிதாவின் பிளான் தான் இது என அந்த வீடியோவை இன்ச் பை இன்ச்சாக ஆராய்ச்சி செய்து எகிர ஆரம்பித்தனர். ஆனால் ஷிம்ஜிதாவோ தொடர்ந்து தன்னுடைய வாதங்களையே சொல்லி வந்தார். பத்தனம்திட்டாவில் ஒரு இளம்பெண் பேருந்தில் தன்னிடம் தவறாக நடந்த வயதானவரை வீடியோ எடுத்ததோடு ஸ்பாட்டிலேயே அவரை அறைந்தார். அந்த வீடியோ கடும் வைரலானது. ஷிம்ஜிதாவும் அதுபோன்று தானும் வைரலாக வேண்டும் என நினைத்தாரோ தெரியவில்லை. தன் கணவர் அரபு நாட்டில் இருக்கும் நிலையில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் ஷிம்ஜிதா இப்படி ஒரு காரியத்தை செய்து சிக்கலில் சிக்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ், பாஜக போன்ற எதிர்க்கட்சியினரும் கூட குரல் உயர்த்த துவங்கியுள்ளனர். இந்நிலையில் தீபக்கின் குடும்பத்தினர் அளித்த புகார் அடிப்படையில் வடகரை பகுதியில் பதுங்கியிருந்த ஷிம்ஜிதாவை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர் என்று நிறுத்தினார். ஷிம்ஜிதாவுக்காக ஆஜராகும் வழக்கறிஞரோ வீடியோ வெளியான போது ஷிம்ஜிதாவுக்காக பொங்கிய பலர் தீபக்கின் தற்கொலைக்கு பின் அவரை சாடுகின்றனர். இது தவறான மாஸ் மென்டாலிட்டி. உரிய ஆதார ஆவணங்களுடன் இவ்வழக்கை சந்திப்பார் ஷிம்ஜிதா என்றார். தீபக்கின் குடும்பத்தினரோ வீடியோவை பார்த்தப்போ அதிர்ச்சியாவும் அவமானமாவும் இருந்துச்சு. தீபக் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், என் மான மரியாதை போச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தான் தீபக். தப்பே பண்ணாம இப்போ இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான், அவன் சாவுக்கு நீதி வேண்டும் என்றார்கள். நாகரீக வளர்ச்சி தரும் அதிர்ச்சி.